இல்லை இன்னும் வெளியே வந்தால் தெரியும், அவுட்புட் தான் தெரிய போகுது. எப்படி வைக்கும் போது தான் தெரியும் எப்படி இருக்குது, சாப்பிடும்போது தான் தெரியும். ஆமாம்மா, நம்மளுக்கு சாப்பிட்டு தான் பழக்கமாயிடுச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. சரி விஜி, நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் பொங்கலை கொண்டாடலாமா குழந்தைகளோட? கொண்டாடலாமா? வா. அதாவது குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக எங்களோட வந்து பொங்கல் கொண்டாட தயாராக இருக்காங்க. குழந்தைகளோடு சேர்ந்து நானும் விஜயும் வந்து பொங்கலை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய், உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? அதாவது வந்து நாடு வந்து செழிப்பாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக சங்க காலத்து பெண்கள் வந்து விரதம் மேற்கொண்டாங்களாம். அவங்க விரதத்தை முடிக்கிற நாள் தான் தை முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆடி மாதத்தில் வந்து அறுவடைக்காக வந்து பயிர் நெட்டிருப்பாங்கள்ல, அவங்க வந்து பயிர் விளைஞ்சதுக்கப்புறம் அதை அறுவடை செஞ்சு வந்து மார்கழி மாதத்தில் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதை உபயோகப்படுத்துகிற நாள் வந்து தை முதல் நாள். அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து பொங்கலாக பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உழவர்களுக்கு உதவின இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த விழா அமைதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதுவே இந்த விழாக்கு கூடுதல் சிறப்பம்சம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நம்ம குழந்தைகளோட உற்சாகமாக கொண்டாடலாமா? பொங்கலோ பொங்கல், இது நாடு செழிக்க கொண்டாடுற நல்லதொரு பொங்கல். தித்திக்கும் பொங்கல், மங்களத்தை கொண்டு வரும் மகிழ்ச்சியான பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாடுங்க. மே சொல்ல நல்லதப்பா தம்பி, மே சொல்ல நல்லதப்பா. கண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ உண்டதை சொல்லென்று சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும் நீ பொருள் கொண்டு வந்து வந்தாலும், மே சொல்ல நல்லதப்பா தம்பி, மே சொல்ல நல்லதப்பா. ரொம்ப அழகா பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு சென்னையில் பொங்கல் நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. அதாவது வந்து பொங்கல் பொங்கிடுச்சு. இன்னைக்கு நம்ம பொங்கல் அதாவது சென்னையில் பொங்கல் நிகழ்ச்சியோடைய பொங்கல் ராணி வந்து இவங்க தான். இவங்களுடைய பொங்கல் தான் முதல்ல பொங்கி இருக்கு. சரி, இந்த நேரத்தில் வந்து குலவ சத்தம் விடுவாங்க. அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பொங்கும் போது குலவ சத்தம் விடுவாங்க. இங்கே யாருக்கெல்லாம் குலவ சத்தம் தெரியும்? தெரியாதா? சரி, இதுதாங்க. அதாவது நவீனத்துவமாக பொங்கலை கொண்டாடும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து அழகாக இவங்களுடைய பொங்கல் பொங்கி இருக்கு. இப்போ இந்த பொங்கப்பானையை சுற்றி எல்லாருமே சேர்ந்து பாருங்க. அதாவது நவீனத்துவ பொங்கல்ன்றது இதுதான். குலவ சத்தத்தை அவங்களால சொல்ல முடியாட்டாலும் இங்கே பாருங்கள், இப்படி வந்து ஒரு கைபேசியில் வந்து குலவ சத்தத்தை வந்து இப்படி போடுறாங்க பொங்கல் பொங்கும் போது. சரி, இங்கே பாருங்கள் எல்லாரும். இப்போ இந்த பொங்கல் பொங்கிடுச்சு. அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கினதும் அதை சுற்றி எல்லாரும் கும்மி அடிப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பசங்களோட இந்த பொங்கலை சுற்றி கும்மி அடித்து பாட்டு பாட போகிறோம். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். இப்போ பொங்கல் எந்த அளவில் தயாராக இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா விஜி? சரி, பசங்க எல்லாரும் பொங்கல் சாப்பிட தயாராகிட்டீங்களா? சரி, அவங்க அம்மா கிட்ட போய் பொங்கல் தயாராகிடுச்சுன்னு கேட்குறீங்களா? கேட்கலாமா? வாங்க போகலாம். பொங்கல் தயாராயிடுச்சா? தயாராயிடுச்சு. என்னோட நடுவுல ஸ்டவ் நின்னு போச்சு என்னது. இருந்தாலும் பக்கத்துல அவங்களதுல வச்சு நாங்க சரி பண்ணிட்டோம். பொங்கல் தயார் பண்ணிட்டீங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்க பொங்கல் தயாராயிடுச்சாமா? பொங்கலும் தயாராயிடுச்சு. அதான் நீங்க வெள்ளத்துல வந்து செஞ்சீங்கல்ல பொங்கல். பாகு இல்லாம வெல்லம் போட்டு செஞ்சீங்க. சென்னை பொங்கலோடைய ராணி இவங்க தான். இவங்களுடைய பொங்கல் தான் முதல்ல தயாராச்சு. சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு பொங்கல்? நீங்கள் சுவைத்து பார்த்தா சொல்லணும், நல்லா வந்திருக்கு. நீங்கள் சுவைச்சு பார்த்து சொல்லணும். அதாவது எப்போவுமே நான் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் அப்படின்றத மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. உங்களோடது நல்லா வந்திருக்கா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட பொங்கல் என்னாச்சுமா? நல்லா வந்திருக்குது.
சமத்துவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒன்று அப்படின்றத நிரூபிக்கிறதா பொங்கல்ன்ற ஒரு விழாவே. இன்னைக்கு நம்ம சென்னை பொங்கல் நிகழ்ச்சி வந்து அதை வந்து நேயர்களுக்கு வந்து நம்ம தொலைக்காட்சி மூலமா வந்து சொல்லியிருக்குல்ல, ஒரு முன்னுதாரணமா வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இப்போ இந்த பொங்கல் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? கண்டிப்பா. எல்லா பொங்கலுமே எனக்கு தான். நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் எப்ப அதை ருசிச்சு பார்க்கலான்னு. சரி, 5 பேருடைய பொங்கலும் தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொங்கலை வந்து நமக்கு கொடுத்த இயற்கைக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லிட்டு சாப்பிடலாமா? சரி, எல்லாரும் வாங்க. அதாவது இன்னைக்கு நாம வந்து இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இந்த சாப்பாடு நம்ம கிடைக்கிறதுக்கும் காரணம் வந்து இயற்கையும் அந்த சூரிய பகவானும் தான். எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி அந்த இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அதாவது 5 பேருடைய பொங்கலும் இப்போ நம்ம கையில் இருக்கு. இவங்க 5 பேருடைய பொங்கலும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? சொல்லிடலாமே. சரி, இந்தா ஒரு தட்டு உனக்கு, ஒரு தட்டு எனக்கு. அதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாமா? எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சொல்லிடலாமா? சரி, எப்படி இருக்கு? 2 பேரும் சேர்ந்து சொல்லலாமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5 குடும்பங்களும் சேர்ந்து செய்த இந்த பொங்கல் வந்து ஒவ்வொருத்தருடைய கைமணம் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் ஆனா அந்த சுவை வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. என்ன சொல்ற? அதுவும் இல்லாம அவங்களோட அன்பு சேர்ந்து இருந்ததுனால அது கூடுதல் சுவையா இருக்கு. அப்படியே வந்து நெஞ்ச தொட்டுட்டாங்க. கண்டிப்பா அவங்களுடைய பொங்கல்ல வந்து அன்பும் சேர்ந்து இருந்தது. அன்போட அந்த சுவை சேர்ந்ததுனால பொங்கல் வந்து ரொம்ப சுவையா இருந்தது. அதாவது நீங்க செய்து கொடுத்த பொங்கல், 5 குடும்பங்களும் செய்து கொடுத்த பொங்கல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு இந்த பொங்கல் வந்து எல்லோருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம நேயர்கள் எல்லாரும் பார்த்து வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்கும் ஒரு உதாரணமா இருந்தது. நம்ம எல்லோரும் சேர்ந்து, அதாவது வந்து இன்னைக்கு இந்த சென்னை பொங்கல் நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் செய்து கொடுத்ததுக்கு வந்து மக்கள் தொலைக்காட்சி சார்பாக மிக்க நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல்.